என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரெகுலரா கம்பைன் டெஸ்ட் பேட்சுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் பார்த்துருக்கோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஃபர்தரா 2 டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் கொடுத்தாச்சு. இது 3வது டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, எல்சிஎம் ஹெச்எஃப். நார்மலா இந்த டெஸ்ட் டிஸ்கஷன்ல கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணாம அந்த டாபிக்ல என்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அது பேசிக்கா என்ன ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணணும், என்ன ஃபார்முலாஸ் படிச்சுட்டு அந்த டாபிக்ல போனோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்முலா ஷீட் பார்த்துட்டு தான் கொண்டு போவோம். முதல் 2 டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்பர் சிஸ்டம் அண்ட் நம்பர் சீரியஸ் ஏபிஜிபி ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 3rd டாபிக் எல்சிஎம் ஹெச்எஃப், அதோட டெஸ்ட் டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். எல்சிஎம் ஹெச்எஃப்னா என்ன அப்படின்னு சொன்னா, காமனா எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். அதே ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? இது வேற எதுவுமே இல்லை. எல்சிஎம் என்ன ஆபோதிக்கணும் அப்படின்னா, மல்டிபிள் ஒரு நம்பர் இருக்கு, அதாவது 2ன்னு எடுத்துட்டோம்னா 2 2ஆல மல்டிபிள் பண்ணா என்னப்பா 4, 4 2ஆல மல்டிபிள் பண்ணா 8, 8 2ஆல மல்டிபிள் பண்ணா 16. அப்போ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? பெரிய நம்பரா போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? போக போக பெரிய நம்பர் ஆகிட்டே இருக்கும். அதே இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதே 16 ஃபேக்டர்னா டிவிஷன், 2ஆல் டிவைட் பண்ணா எவ்வளோ? 8. அதுக்கு அடுத்து 8 2ஆல் டிவைட் பண்ணா 4, 4 2ஆல் டிவைட் பண்ணா 2. ஒரு நம்பரை டிவைட் பண்ண என்ன ஆகும்? கீழே போய்கிட்டே இருக்கும், இது மேலே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ மல்டிபிள் அப்படின்னு சொன்னா பெரிய நம்பர் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொன்னா என்னது? ஃபேக்டர். டிவைட் பண்ண என்ன ஆகும்? சின்ன நம்பர் ஆகிடும். அப்போ சின்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயம் ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த டாபிக் மெயினாக உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். வேற எதுவுமே இல்லை. இதுல மொத்தம் எத்தனை டைப்னா 10 டைப் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா பேசிக் மெத்தட். எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன? வேற எதுவுமே இல்லை. எல்சிஎம்னா 3, 6, 9 இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 3 நம்பர் இதோட எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்பாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்சிஎம் என்ன ஆபீஸ் சொன்னேன்? எல்சிஎம் எல்னு எடுத்துக்கலாம், ஹெச்சிஎஃப் ஹெச்னு எடுத்துக்கலாம். எல்சிஎம் என்ன ஆபீஸ் சொன்னா பெரிய நம்பர், அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள். மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? பெரிய நம்பர் ஆகும். அப்ப இதுல பெரிய நம்பர் இது 9. இந்த 9 இந்த பக்கத்துல உள்ள 2 டேபிள்ல வருதான்னு செக் பண்ணணும். 3வது டேபிள் 9 வருமா? வரும். 6வது டேபிள் வருமா? ஒரு 6 இதெல்லாம் 12,000 வராது. 2 டேபிளுமே வந்தாதான் என்னது? இது எல்சிஎம். வரல அப்படின்னா அந்த நம்பரை 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 2ஆல 18. 18ங்க 3வது டேபிள்லயும் வரும், 6வது டேபிள்லயும் வரும். அப்ப என்னது? எல்சிஎம் 18. இது எல்சிஎம். ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 3 நம்பர்ல சின்ன நம்பர் எடுக்கும். 3, 6, 9. 3ல சின்ன நம்பர் எது? 3. இந்த 3ங்கிற நம்பர் பக்கத்துல உள்ள 2 நம்பரால டிவைட் ஆகதான் செக் பண்ணும். 1 3 3, 2 3 6, 3 3 3 3 9. அப்ப ஒரு ஹெச்சிஎஃப் என்ன டிவைட் ஆச்சு அப்படின்னா டேரக்டா இது அதான் ஹெச்சிஎஃப். சப்போஸ் டிவைட் ஆகல அப்படின்னா அந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணணும். வந்த ஆன்சர் பக்கத்துல 2 நம்பரால டிவைட் ஆகதான் செக் பண்ணணும். எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இதான் பேசிக்கானது. உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள போகும்போது பார்க்கலாம். அதே செகண்ட் டைப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைப்ல பேசிக் மெத்தட் பார்ப்போம். செகண்ட் டைப்ல டெசிமல் டைப், அதாவது தசம எண்கள். தசம எண்கள் அப்படின்னு சொன்னா புள்ளி வச்சு வர்றது எல்லாமே தான் தசம எண்கள். கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்டா நம்ம 3, 6, 9ன்னு பார்த்தோமா, இப்படி கொடுக்காம 0.3, 0.06, 0.9 இதோட எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்பாங்க. நார்மலா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை நார்மல் நம்பரா ஃபர்ஸ்ட் நம்ம மாத்திக்கணும். இந்த நார்மல் நம்பர் எதுக்கு மாத்தணும் அப்படின்னா, நம்மளோட தேவைகளுக்காக. இப்ப புள்ளி வச்சோன்னா எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். இதே 3, 6, 9 அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப அந்த நார்மல் நம்பரா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணணும். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்ன அப்படின்னா, ஃபிராக்ஷன் நம்பர், பின்ன எண்கள் சொல்லுவாங்க. ஃபிராக்ஷன் நம்பர் பின்ன எண்கள் அப்படின்னா PYQ ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது தொகுதி பை பகுதி, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், அந்த ஃபார்மேட்ல இருக்கிறது பின்ன எண்கள் சொல்லுவாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1/2, 3/4, 5/6, 7/8 இதோட எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? நார்மல் மெத்தட். 2வது தசம எண்கள், புள்ளி வச்ச டெசிமல் நம்பர்ஸ். 3rd ஃபிராக்ஷன் நம்பர்ஸ். இப்போ கேட்பாங்க. அப்படி கேட்டா என்னன்னா, இந்த 2 ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல இருக்கிறதுல என்னது? நியூமரேட்டரா தொகுதி, அதை ஃபுல்லா தனியா எடுத்துடணும். கீழே இருக்கிறதுல என்னது? பகுதி, அதாவது டினாமினேட்டர், அதை ஃபுல்லா தனியா எடுத்துணும். 2யும் தனித்தனியா எடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கு தனியா எல்சிஎம் ஹெச்சிஎஃப், இதுக்கு தனியா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேல என்ன நம்பர்லாம் இருக்கு? 1, 3, 5, 7. அது நியூமரேட்டர். டினாமினேட்டர்ல என்னெல்லாம் இருக்கு? 2, 4, 6, 8 இது டினாமினேட்டர். இது ரெண்டுக்குமே தனித்தனியா என்ன பண்ணோம்? இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப், இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டுக்குமே கண்டுபிடிச்சு டைரக்டா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அது தெளிவா பார்த்துடலாமா? இங்க ஃபிராக்ஷன்ல கொடுத்துருந்து பின்ன எண்கள் கொடுத்துருந்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா
நார்மலா நமக்கு நியூமரேட்டர்னா தொகுதி, டினாமினேட்டர்னா பகுதின்னு தெரியும். இதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. கரெக்டா? இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எல்சிஎம் வந்துச்சுன்னா மேல எல்சிஎம் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா மேல எல்சிஎம் வந்துச்சுன்னா கீழே என்ன வரும்? ஹெச்சிஎஃப். இந்த டாபிக்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போறோம். அப்ப மேல எல்சிஎம் வந்துச்சுன்னா கீழே ஹெச்சிஎஃப். அப்ப எல்சிஎம் ஒரு நம்ம 4 பின்ன எங்களுக்கு கொடுத்து அது எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். இங்க ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேல என்ன வரும்? ஹெச்சிஎஃப் வரும். அப்ப மேல ஹெச்சிஎஃப் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா கீழே என்ன வரும்? எல்சிஎம் வந்து வந்துடும். இது அந்த இது கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம்? டேட்டா சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது கொஸ்டின்ஸ் உள்ள போகும்போது பார்க்கலாம். அடுத்து தேர்ட் டைப். ஃபோர்த் டைப் என்ன ஆச்சுன்னா பவர் டைப், அடுக்குமுறை. எப்படி இருக்கும் ஆச்சுன்னா a பவர் 5, b பவர் 6, 7 பவர் 2, z பவர் 5, a பவர் 2, அடுத்து 7 பவர் 1 இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் என்ன ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்பாங்க. இதுல ஞாபகம் வைக்க வேண்டியது எல்சிஎம் என்ன ஞாபகம் வச்சுன்னா பெரிய நம்பர், ஹெச்சிஎஃப் அப்படின்னா சின்ன நம்பர். இது மட்டும் ஞாபகம் வச்சாலே போதும். உள்ள போகும்போது கொஸ்டின்ஸ்குள்ள பார்க்கலாம். ஃபிஃப்த் டைப் என்ன ஆச்சுன்னா கம்பைன் டைப். அதாவது நம்பர்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3a ஸ்கொயர் b ஸ்கொயர் z ஸ்கொயர், 4 a பவர் 5 b பவர் 7 z பவர் 2. இந்த மாதிரி நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க, லெட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்பர்ஸும் லெட்டர்ஸும் தனித்தனியா எடுத்துடணும். நம்பர்ஸ் தனியா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், லெட்டர்ஸ் தனியா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு அடுத்து ரெண்டையும் கம்பைன் பண்ணா முடிஞ்சிச்சு. அதான் கம்பைன் டைப். 6th 7th ஃபார்முலா டைப். ஃபார்முலா டைப் 1, ஃபார்முலா டைப் 2. ஃபார்முலா டைப் 1ல என்ன ஃபார்முலா பார்ப்போம்னா n1 n2 ஈக்குவல் டு l into h. n1 n2 அப்படிங்கிறது நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர். எல்லுங்கிறது எல்சிஎம், ஹச்ங்கிறது ஹெச்சிஎஃப். இந்த 4 டேட்டா இருக்கா? n1 n2 l h. இந்த 4 டேட்டால ஏதாவது 3 டேட்டா நோன் வேல்யூவா கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு நம்பர் 72, இன்னொரு நம்பர் 96. இந்த அதுக்கடுத்து இதோட எல்சிஎம் வந்து 1000 எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 1000 அப்படின்னு சொன்னா இதோட ஹெச்சிஎஃப் என்ன? இப்போ 3 டேட்டா இருக்கு, நம்பர் 1 தெரியும், நம்பர் 2 தெரியும், எல்சிஎம் தெரியும். அப்ப டேரக்டா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாமா? அந்த மாதிரி இந்த 4 டேட்டால ஏதாவது 3 டேட்டா நோன் வேல்யூவா கொடுத்துருவாங்க. ஒன்னு வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அடுத்து ஃபார்முலா நம்பர் 2, ஃபார்முலா டைப் 2, r1 r2 l by h. r1 r2 அப்படின்னா ரேஷியோ 1 ரேஷியோ 2, l by h அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். இதுல என்ன ஆச்சுன்னா இது ரெண்டு ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகிற போர்ஷன் என்ன ஆச்சுன்னா இங்க எல் இன்ட்டு ஹெச் வருமா, இங்க எல் பை ஹெச் வருமா ஞாபகம் வைக்கணும். எதுவுமே குழப்பம்னா விகிதத்துல வந்துச்சு, ரேஷியோனா அந்த விகிதத்துல வந்துச்சுன்னா எல் பை ஹெச், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நார்மலா சரி மல்டிபிள் தான். ஓகேவா? இது 2 விகிதங்கள் கொடுத்துருப்பாங்க. இரு எண்கள் வந்து 3:4 என்ற விகிதத்தில் உள்ளது. அதோட எல்சிஎம் வேல்யூ 14 அப்படின்னா அதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன? அப்போ 2 ரேஷியோ கொடுத்துருவாங்க, அது ரேஷியோ சப்ஸ்டிட் பண்ணிட்டு எல்சிஎம் போட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாங்க. இதுலயுமே 4 வேல்யூ தான் இருக்கு. அந்த 4ல 3 வேல்யூ கொடுத்துருவாங்க, ஒன்னு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? 8th டைப் வந்து அல்ஜிப்ரா மெத்தட். எல்ஜி டைப் அல்ஜிப்ரா மெத்தட். இது நார்மலா எப்படி அப்படின்னா ஃபார்முலா ஒரு 4 ஃபார்முலா ஞாபகம் வைக்கணும், உள்ள போகும்போது பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து 9th வந்து பேர்ஸ் ஆஃப் நம்பர் ஆர் கோப்ரைம் நம்பர். கோப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து கீழ்கண்டவற்றுள் வித்தியாசமானது இது, இல்லாட்ட மாறுபட்டுள்ளது இது, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி எப்படி இருக்குன்னா 2 நம்பரா கம்பைண்டா கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ல அந்த 2 நம்பர்ல ஏதோட வேல்யூ ஹெச்சிஎஃப், இது வேற இந்த டைப் இதுலயே முடிஞ்சிச்சு. ஹெச்சிஎஃப் வேல்யூ 1 வந்துச்சு அப்படின்னா அதான் கோப்ரைம் நம்பர். சிம்பிள். ஹெச்சிஎஃப் வேல்யூ 1 வந்துச்சு அப்படின்னா அதான் கோப்ரைம் நம்பர். 10வது அப்ளிகேஷன் டைப். அப்ளிகேஷன் டைப் வந்துச்சுன்னா உங்களுக்கு தியரி ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க, நிறைய ஸ்டேட்மெண்டா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் அப்ளிகேஷன் டைப். இதெல்லாம் கொஸ்டின்ஸ்குள்ள போகும்போது பார்க்கலாம். இதை வந்து ரிவைஸ் பண்ணிடலாமா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா என்னப்பா? எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எல்சிஎம்னா என்ன ஞாபகம் வச்சோன்னா மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? பெரிய நம்பர் ஞாபகம் வைக்கணும். ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொன்னா டிவைட் பண்ண சின்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல மொத்தம் எத்தனை டைப்? 10 டைப். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பேசிக் மெத்தட். எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன? ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 நம்பர்ல எல்சிஎம் என்ன ஞாபகம் வைக்கணும்? பெரிய நம்பர். அந்த பெரிய நம்பர் பக்கத்துல உள்ள 2 நம்பரோட டேபிள்ஸ்ல அவர் தான் செக் பண்ணணும். வந்துச்சு அப்படின்னா என்னது? அதான் எல்சிஎம். வரல அப்படின்னா அந்த நம்பர் என்ன பண்ணும்? பெரிய நம்பரை 2ஆல மல்டிபிள் பண்ணி வர்ற ஆன்சர் அந்த டேபிள் அவர் தான் செக் பண்ணும். எது வரைக்கும் வருதோ என்ன பண்ணலாம்? செக் பண்ணிக்கலாம். எந்த இதுல ஆன்சர் வருதோ அதான் என்னது? அவர் எல்சிஎம் வேல்யூ. ஹெச்சிஎஃப் அப்படின்னா அந்த 3 நம்பர்ல சின்ன நம்பர் எடுத்துக்கணும். அந்த சின்ன நம்பர் என்ன பண்ணும்? பக்கத்துல 2 நம்பரால் டிவைட் ஆகலாம் செக் பண்ணும். டிவைட் ஆச்சு அப்படின்னா அதான் ஹெச்சிஎஃப். டிவைட் ஆகல அப்படின்னா அந்த சின்ன நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும். வந்த ஆன்சர் பக்கத்துல 2 நம்பரால் டிவைட் ஆகலாம் செக் பண்ணும். எது வரைக்கும் டிவைட் ஆகுதோ அது வரைக்கும் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? 2வது டைப் என்ன? டெசிமல் நம்பர்ஸ். 2வது டைப் டெசிமல் நம்பர். புள்ளி வச்சு வருது, அதை என்ன பண்ணணும்? நார்மல் நம்பரா மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும். 3வது ஃபிராக்ஷன் நம்பர்ல 2 ஃபார்முலா பார்த்தோம். என்னது?
ஃப்ராக்ஷன் வந்து பின்னம் PQ ஃபார்மேட்ல இருக்கும். நியூமரேட்டர் தனியாக பிரிச்சுக்கணும், டினாமினேட்டர் தனியாக பிரிச்சுக்கணும். இதுக்கு தனியாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு தனியாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், லாஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எல்சிஎம் ஃபார்முலா என்ன, எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஹெச்சிஎஃப் அப்படின்னா மேல ஹெச்சிஎஃப் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சு. ஃபோர்த் டைப் பவர் டைப். ஃபிஃப்த் டைப் கம்பைன் டைப். நம்பர்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் தனியாக பிரிச்சு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், லெட்டர்ஸ் தனியாக பிரிச்சு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு ஆன்சர் தான் முடிஞ்சிருச்சு. சிக்ஸ்த் டைப் செவன்த் வந்து ஃபார்முலா டைப். ஃபார்முலா 1ல n1 × n2 = L × h. n1 n2 அப்படிங்கிறது நம்பர்ஸ், Lங்கிறது எல்சிஎம், ஹெச்ங்கிறது ஹெச்சிஎஃப். இதெல்லாம் சேர்த்தோம்னா 4 டேட்டா இருக்கு. 4ல 3 நோன் வேல்யூவா கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து அன்னோனா இருக்கும், அதான் ஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். மேஜரா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல 2 கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வருதுப்பா. ஃபார்முலா டைப் 1, ஃபார்முலா டைப் 2ல. ஃபார்முலா டைப் 2 என்ன, R1 × R2 = L/H. ரேஷியோ வந்தா பை ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சா. 8th அல்ஜிப்ரா டைப். 9th கோப்ரைம் நம்பர். கோப்ரைம் நம்பர் அப்படின்னா ஹெச்சிஎஃப் வேல்யூ இருக்கணும், 1 இருக்கணும். அதுக்கு அடுத்து 10th அப்ளிகேஷன் டைப். கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? இந்த ஃபார்முலா ஷீட் உங்க குரூப்ல ஷேர் பண்ணுவாங்கப்பா, ஒன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்தர் கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். டெஸ்ட் நம்பர் 5க்கான டிஸ்கஷன். நார்மலா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நம்ம போட்டிருக்கிறது டெஸ்ட் நம்பர் 1, 3, 5. ஆல்டர்னேட் டெஸ்ட்ல வந்து மேக்ஸ் வரும். அப்போ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இருக்கு சார், செகண்ட் டெஸ்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிறத கமெண்ட் மென்ஷன் பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து நமக்கு 2 டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கம்பைன் டெஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தமிழ் மேக்ஸ் இருக்கும், செகண்ட் டெஸ்ட்ல உங்களுக்கு GS இருக்கும். இந்த ஆர்டர்ல உங்களுக்கு வந்து ரெகுலர் டெஸ்ட் போகுது. நமக்கு ஆட் நம்பர்ஸ்லாம் ஃபுல்லாவே இருக்கும். டெஸ்டர்ஸ் வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ 2 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். டெஸ்ட் நம்பர் 1, 3 முடிச்சிட்டோம். 5th டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்க்க போறோம். இல்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A மற்றும் B எனும் இரு எண்கள், என்ன நம்பர்னு கொடுக்கல, 2 நம்பர் இருக்கு. M/N என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் A மற்றும் B இன் மீ போமா, அதாவது எல்சிஎம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதோட எல்சிஎம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. A மற்றும் B இன் 2 நம்பர் இருக்குப்பா. ABன்னு A, B வச்சுக்கலாமா? இது நம்பர்ஸ். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ஸ்லோவாக சொல்கிறேன். அதுக்கடுத்து இரு எண்கள் M/N ரேஷியோவில் இருக்கு. ரேஷியோ வந்து M/N ரேஷியோவில் இருக்கு. ஓகேவா? அமைந்துள்ளது என்ன, A மற்றும் B இன் எல்சிஎம் என்ன. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெளிவாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. இப்போ M/N விகிதத்தில் கொடுத்துருக்காங்களா, இது என்ன ரேஷியோனாலும் இருக்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் ஆச்சுன்னா அந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். 1:2 ரேஷியோ எடுத்துக்கலாமா? நம்பர் என்னது 1:2 ரேஷியோவில் இருக்கு. அப்போ 1:2 ரேஷியோனா ஏபியோட வேல்யூ இருக்கும். இப்போ வந்து 3ன்னு A எடுத்தோம் அப்படின்னா இதோட ரேஷியோ 2 அப்படின்னா இது 6 இருக்குமா? அப்போ 3, 6 நம்பர் எடுத்துக்கலாமா? புரியுதா? இந்த ரேஷியோவும் இந்த நம்பர்ஸும் வந்து எதை எடுக்க சொன்னா நீங்க என்ன ரேஷியோனா எடுத்துக்கலாம். நான் 1:2 எடுத்திருக்கேன், நீங்க 3, 4 ரேஷியோ எடுத்துக்கலாம், 5, 6 ரேஷியோ எதுலாம் நீங்க எடுத்துக்கலாம். அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நான் நம்பர்ஸ் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். இந்த ரேஷியோ வந்து நம்பர்ஸ் வச்சு போட்டோம்னா அந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் 1:2 ரேஷியோன்னு இருக்கு. அப்போ 1:2 ரேஷியோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு ரேஷியோனா ஃபர்ஸ்ட் நம்பர் 3 எடுத்துட்டேன். ரெண்டாவது ரேஷியோ 2 அப்படின்னா அது 2 மடங்கு. அப்போ 3 மடங்கு என்ன 6. அப்போ அந்த நம்பர் வந்து 3, 6ன்னு இருக்கு. சும்மா எடுத்தாச்சு. அப்ப என்னது இதோட எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ எல்சிஎம் சொன்னா என்ன, பெரிய நம்பர் எடுத்துக்கணும். பெரிய நம்பர் பக்கத்துல ஒரு டேபிள் வருதான் செக் பண்ணணும். பெரிய நம்பர் 6, 3ஆவது டேபிள்ல 6 வரும். அப்போ எல்சிஎம் என்ன 6ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்க ஒரு ரேஷியோ இருக்கு, இதுக்கா இது எதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6 வரும். 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6 வருமா? 1ஐயும் 6ஐயும் பண்ணா 6 வரும். அப்போ 1ஓட வேல்யூ M, 6ஓட வேல்யூ 6. ஆன்சர்ல MB இருக்கணும். அப்படி இல்லை சொன்னா 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6, NA இருக்கலாம். அதுக்கு அடுத்து 2ஐயும் 6 பண்ணா 12,000. அப்ப இந்த 2ல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். ஆன்சர் MBயா இருக்கலாம் அல்லது NAவா இருக்கலாம். அப்ப MB தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலன்களில் அந்த 2 எண்ணெயும் நிரப்பி விற்க விரும்புகிறார். கலன் எடுத்துக்கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கான போர்ஷன் பா, வேற எதுவுமே இல்லை. இது லாஸ்ட் அப்ளிகேஷன் டைப்னு ஒன்று பார்த்தோமா, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளானது. வேற ஒன்றுமே இல்லை. வியாபாரி வந்து 2 லிட்டர் கொடுத்துட்டாங்கப்பா. 120 லிட்டர் 180 லிட்டர்
இது வந்து எல்சிஎம்மா ஹச்சிஎஃபான்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்க, எப்பயுமே மெஷர்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்துச்சுன்னா ஹச்சிஎஃப் தான் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் அளவீடுகள் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஹச்சிஎஃப் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதே சேர்ந்து அந்த மாதிரி வந்துருந்துச்சு சொன்னா, ஒன்றாக அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துருச்சு சொன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து மெஷர்மெண்ட் தானே, அளவீடுகள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து கண்டிப்பா ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டோட ஹச்சிஎஃப் வேல்யூ கேட்கறாங்க. இது ரொம்ப ஈஸி. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. 60 3 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த 2 நம்பர் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ 2 டிஃபரன்ஸ் பார்த்தா 60. இந்த 60ங்கிற டிஃபரன்ஸ் இந்த 2 ஆளுமே டிவைட் ஆகுதா செக் பண்ணுங்க. டிவைட் ஆச்சு அப்படின்னா அதான் எல்சிஎம் ஹச்சிஎஃப் வேல்யூ. ஹச்சிஎஃப்னா என்ன, காமன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தானே. இப்போ 2 டிஃபரன்ஸ் பார்த்தா 60. அந்த 60 பக்கத்துல 2 நம்பரால் டிவைட் ஆகுது. 2 நம்பரால் டிவைட் ஆக பாருங்க. 120 60 டிவைட் ஆகும், 180 60 டிவைட் ஆகும். அப்ப ஆன்சர் சி. தேர்ட் கொஸ்டின், 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமா ஆகிய விகித கல்க. 7 இருக்குப்பா, 13 இருக்கு. இது நம்பர் 1, இது நம்பர் 2. அதுக்கப்புறம் இதோட ஆர்டர் பார்க்கணும். ஹச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம். ஹச்சிஎஃப் ஈஸ்ட் எல்சிஎம் இதோட ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. இதான் கொஸ்டின். இப்போ இதோட எல்சிஎம் என்னப்பா, ரெண்டுலயும் பெரிய நம்பர் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பர் எது, 13. 13 7 டேபிள் வருமா, கண்டிப்பா வராது. 13க்கு அடுத்து எந்த நம்பருமே வராது. அப்போ 13 தான் இது எல்சிஎம். ஹச்சிஎஃப் என்ன, 13 அப்படிங்கிறது பிரைம் நம்பர். ஒன்னாலே தன்னாலே மட்டும் தான் வகுப்பு, வேற எந்த நம்பராக வகுப்படாது. அதே மாதிரி தான் 7. அப்போ அதான் என்னது, அதோட ஹச்சிஎஃப் வேல்யூ. ஓகேவா? இன்னும் ரேஷியோல இருக்காங்க ஹச்சிஎஃப் ஈஸ்ட் எல்சிஎம். அப்போ 7:13 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் டி. இதுவுமே அப்ளிகேஷன் கொஸ்டின் தான். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு அனைத்து அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 50 நிமிடங்களும் ஒலிக்கிறது எனில் மீண்டும் அப்பொழுது ஒன்றாக சேர்ந்து ஒலிக்கும். ஒன்றாக அல்லது சேர்ந்து அப்படின்னு வந்துச்சுன்னா அது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கப்பா. எப்போ அப்படின்னா 4 அலைபேசி இருக்குப்பா. எல்லாம் எப்போ ஒலிக்குது, ஒன்னா காலையில 5 மணிக்கு ஒன்றா ஒலிக்குது. அதுக்கடுத்து இந்த ஃபர்ஸ்ட் அலைபேசி ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் 20 40 60 80 80 100 ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒலிக்குது. ரெண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒலிக்குது. 30 60 90 120 இந்த மாதிரி ஒலிக்குது. அதுக்கடுத்து மூணாவது அலைபேசியானது ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கு ஒன்று 40 80 120 இந்த மாதிரி ஒலிக்குது. நாலாவது அலைபேசியானது ஒவ்வொரு 50 நிமிஷத்துக்கு 50 100 150 அந்த மாதிரி ஒலிக்குது. எப்போ ஒன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒலிக்கும், இதுதான் கொஸ்டின். அப்போ எல்சிஎம் தானே. எல்சிஎம் எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 20 30 40 50 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அப்படின்னா என்னப்பா, பெரிய நம்பர் பக்கத்தில் டேபிளாக வருதான்னு செக் பண்ணும். 20 டேபிள் 50 வராது. 2ஆல் மல்டிபிள் பண்ணா 100. இப்போ கண்டிப்பா 100 வந்து 20ல் வரும், 30ல் வராது. 3ஆல் மல்டிபிள் 150 வராது. 4ஆல் மல்டிபிள் பண்ணா 200. எதால கண்டிப்பா ஆகும், 40 எதால டிவைட் ஆகும், 80 120 160 200. அப்போ 200 மடங்குல கண்டிப்பா ஆகும். இது வந்து 200 அப்புறம் 400ல ஆகும். இது 400ல ஆகாது. அதுக்கப்புறம் 600ல கண்டிப்பா ஆகும். 600ல 40 ஆகும். இது ஆகும். அப்போ வந்து எல்சிஎம் வேல்யூ என்ன, 600 அப்படிங்கிறது எல்சிஎம். கரெக்டா? அடுத்து 600வது மினிட்ஸ்ல எல்லாமே ஒன்று போல ஒலிக்கும். 600 மினிட்ஸ்ல. அப்போ 600வது மினிட்ஸ் அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஹவர்ஸ், 1 hour = 60 minutes. அப்போ 600 நிமிஷம் ஆச்சுன்னா 10 hours-ஆ. அப்போ இதுல இருந்து 10 hours ஆட் பண்ணோம்னா 10லேருந்து 12 வரைக்கும்னா 7 hour. அடுத்து அங்கிட்டு ஒரு 3. அப்போ 3 PM ஒன்னா ஒலிக்கும். ஆன்சர் பிற்பகல் 3 மணி. ஃபிஃப்த் கொஸ்டின், எல்சிஎம் 3 2.7 0.09 இது என்ன நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ், டைப் நம்பர் 2. இது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா நார்மல் நம்பரா ஃபர்ஸ்ட் மாற்றணும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மாற்றிக்கிறோம். நார்மல் நம்பராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா புள்ளிக்கு அடுத்து எதில் அதிகமாக டிஜிட்ஸ் வருதுன்னு பார்க்கணும். இதில்
இல்லை, இதில் புள்ளிக்கு அடுத்து 1 டிஜிட், இதில் 2 டிஜிட். 2 டிஜிட் அப்படின்னா 100ஆல எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணும். 3 டிஜிட் அப்படின்னா 1000ஆல எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். இதை 100ஆல மல்டிபிள் பண்ணா 3 × 100 300. இது ஒரு டிஜிட், ஒரு ஜீரோ அடிச்சுன்னா ஒரு டிஜிட் முன்னாடி போகும், 27ஆ மாறும். இன்னொரு ஜீரோ அடிச்சா 270ஆ மாறும், அப்போ 270. இது ஒரு ஜீரோ அடிச்சா ஒரு ஸ்தானம் முன்னாடி போகும், அப்போ 0.9ஆ மாறும். இன்னொரு ஜீரோ அடிச்சா 9ஆ மாறும். அப்போ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சிம்பிளா நம்ம ஸ்கூல்ல போற மாதிரி இந்த மாதிரி போடலாம். 300 270 9 இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம நார்மல் மெத்தோட சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நார்மலா ஆரம்பிச்சோம்னா 300 270 9. எல்சிஎம் அப்படின்னா என்ன? பெரிய வேல்யூ. பெரிய வேல்யூ எது? 300. இந்த 300 270 டேபிள் வருமா? பக்கத்துல 2 டேபிளே வருதான்னு செக் பண்ணோம். நார்மலா 3வது டேபிள் 27 9 டைம் தான் வரும். ஈஸியாக போடலாம். 300 × 9 3 27 2070 தான் இது. அது எல்சிஎம் அப்படின்னு நம்ம எடுப்போம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா 300 270 9 இதோட எல்சிஎம் தான் என்னது? 2700. ஆக்சுவலா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 3, 2.7, 0.09. இது நம்ம கன்வீனியன்ட்காக என்ன பண்ணிருக்கோம்? இதை ஹோல் நம்பர்ஸா நம்ம மாத்திருக்கோம். அப்ப என்ன நம்பரால மல்டிபிள் பண்ணமோ வந்த ஆன்சரை அதே நம்பரால் டிவைட் பண்ணணும். எதுக்காக டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோ. 2 0 2 0 ஆன்சர் 27 அப்படிங்கிறது ஆன்சர். எதுக்காக பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இதை நார்மல் நம்பரா நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறோம். அப்ப நார்மல் நம்பரா மாத்த என்ன பண்ணோம்? டிஜிட்ஸ்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் பார்க்கணும்? புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சா 100ஆல எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணணும். 3 டிஜிட் இருந்தா 1000ஆல மல்டிப்ளை பண்ணுமா? மல்டிப்ளை பண்ணி நார்மல் நம்பரா மாத்திட்டு அதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். அப்போ வந்த ஆன்சரை என்ன பண்ணோம்? எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணமோ அதே நம்பரால என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணி வரதுதான் ஃபைனல் கரெக்டான ஆன்சர். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க சொன்னா டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. இதோட ஹெச்சிஎஃப் தானே கேட்குறாங்க. இந்த மாதிரி மோஸ்ட்லி பெரிய நம்பர் தான் ஹெச்சிஎஃப் தான் கேட்பாங்க. 35 56 இந்த 2 நம்பர் டிஃபரன்ஸ் ஏதாப்பா? இதுல ஒரு 40 வச்சுக்கோங்க. 40ல இருந்து பேலன்ஸ் எவ்வளோ? 60. 60ல 4 போச்சுன்னா 56 இங்க இருக்கு. இங்க ஒரு 56 56 56 112. இந்த 112 எந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. 112 பாதி ஆக்குனா 56 56 பாதி ஆக்குனா 28. அப்ப 28 இருக்கு. 32 வர வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து பாதியாக்கி செக் பண்ணுங்க. அப்ப 28 பாதியாக்குனா எது வரலாம்? 14. அப்ப 18 தான் இருக்கு. அப்ப டேரக்டா ஆன்சர் என்ன பண்ணலாம்? 24 எடுத்துக்கலாம். எதுக்கு ஆரம்பிச்சுன்னா மீப்போவா ஆரம்பிச்சுன்னா இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் எடுக்கணும். அதனால டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. செவன்த் கொஸ்டின். இதுவுமே அந்த மாதிரி தான். 924, 105, 525. எந்த நம்பருக்குனா டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 நம்பருக்கு எடுத்துட்டு வச்சுங்க. பெரிய நம்பர் இது 924 இருந்து 525 கழிச்சா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? இங்கே 14, இங்கே 11, இங்கே 10, இங்கே 8 வருமா? 14 5 போனால் 9, இங்கே 8, இங்கே 3, 389 வருமா? சாரி 11, 399 வரும். வேற எதுவுமே இல்லை. இங்கே ஒரு 75 இருக்குப்பா, 600 மாறிடும். அங்கிட்டு ஒரு 324 இருக்கு. 75 324 399 கரெக்ட் தான். 399ங்கிறது இதுக்கு டிஃபரன்ஸ் வருதா? இந்த 399 அப்படிங்கிறது எதாவது டிவைட் ஆகும் செக் பண்ணுங்க. கண்டிப்பா 9ங்கிறது 21 டிவைட் ஆகுமா? 9 21 டிவைட் ஆகுமா? 7 3 1 3 3 3 3 9 1 7 பேலன்ஸு 7 6 63 9 7 63 கரெக்டாக டிவைட் ஆகுது. அப்போ 21 தான் ஆன்சர். 1 டிவைட் ஆனால் அதான் ஆன்சர் ஆகும். இது வந்து என்னப்பா? 8th கொஸ்டின். பவர் டைப்பு. இது ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. ஒரு டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்மாக கொடுத்துருக்காங்க. 2 power 4 3 power 2 5 power 3 7 power 1. இங்கே 2 power 3 3 power 3 5 power 2 7 power 2. 2 இருக்கா? 2 இல்லை. 3 இருக்கா? 3 power 1 5 power 1 7 power 1 11 power 1. இன் எல்சிஎம் வேல்யூ ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப்னா 3லையுமே காமனாக இருக்கணும். இது காமனாக இல்லை, எடுக்கக்கூடாது. இது காமனாக இருந்துச்சுன்னா சின்ன வேல்யூ. ஹெச்சிஎஃப்னா சின்ன ஞாபகம் வச்சுன்னா 3 3 power 1 இன்ட்டு
5 பவர் 1 இதுதான் சின்ன நம்பர், 7 பவர் 1 இதுதான் சின்ன நம்பர். இது காமனாக இல்லாதனா இது எடுக்கக்கூடாது. அப்போ இது ஆன்சர் 3 15 15 × 7 10 7 70 5 35 105 அப்படிங்கிறது ஆன்சர். இது நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஏபிசியில் எந்த நம்பர்ஸ் லெட்டர்ஸ் வச்சும் கொடுக்கலாம். 9th கொஸ்டின் இதுவுமே ஒரு டேமாக கொடுத்துருக்காங்களா, 4 × 27 × 3125. இது 8 × 9 × 25 × 7. இங்கே 16 × 81 × 5 × 11 × 49. கரெக்டா? இந்த நம்பர் கொடுத்தா இதோட ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். இது எல்லாமே ஸ்கொயர் கியூப் அந்த மெத்தடில் இருக்கும். 4 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா, 3ங்கிறது 27 அப்படிங்கிறது 3 9 9 3 27 3 பவர் 3 3125 அப்படிங்கிறது கண்டிப்பாக 5ல் முடிஞ்சால் 5 பவராக தான் இருக்கும். 5 × 5 25 25 5 125 125 5 125 5 போட்டால் 125 × 5 500 அதில் ஒரு 5னா 625 625 × 5 600 × 5 3000 5 × 5 25 அப்போ 3125. கரெக்டா? அப்போ 5 பவர் 5. அடுத்து 8 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயரு, 4 ஸ்கொயர் 16 4 ஸ்கொயர் 16 அப்போ 2 × 2 4 4 அப்போ 2 பவர் 3 அப்போ 3 ஸ்கொயர் இது 5 ஸ்கொயர் 7 பவர் 1. இங்கே 16 அப்படிங்கிறது 2 பவர் 4 4 ஸ்கொயர் அப்படின்னா மாற்றலாம் 2 பவர் 4 எல்லாம் காமனாக இருக்கலாம். 81 அப்படிங்கிறது 3 9 9 3 27 27 3 அப்போ 3 பவர் 4 அப்படிங்கிறது 81 5 பவர் 1 7 ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு 11 பவர் 1. இதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, ஹச்சிஎஃப். ஹச்சிஎஃப் அப்படின்னா எல்லா டேர்ம்ஸ்லையும் காமனாக இருந்தால் எடுக்கணும். இங்கே இது இல்லை, அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே எடுக்கக்கூடாது. இங்கே இதுவும் இல்லை இதுவும் இல்லை, அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. இப்போ இந்த இதில் ஹச்சிஎஃப் என்ன ஃபேக்டர் அப்படின்னா டிவைட் பண்ண என்ன ஆகும், சின்ன நம்பராக மாறணும். இப்போ 3லேயுமே சின்ன நம்பர் எது, 2 பவர் 2 இன்ட்டு இதில் சின்ன நம்பர் 3 பவர் 2 இதில் சின்ன நம்பர் 5 பவர் 1. அப்போ 4 × 3 9 × 5 95 45 45 4 45 45 90 90 180 அப்படிங்கிறது ஆன்சர்ப்பா. ஆன்சர் ஏ. இது 10th கொஸ்டின். 10th கொஸ்டின்ல ஃப்ராக்ஷன் டைப். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் தனியாக பிரிக்கணும், டினாமினேட்டர் தனியாக பிரிக்கணும். நியூமரேட்டர் என்ன, 2 8 64 10. டினாமினேட்டர் 3 9 81 27. இதோட என்ன கேட்டிருக்காங்க, ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப் ஃபார்முலா என்ன, ஹச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் இதானே. இப்போ ஹச்சிஎஃப் அமிச்சோம்னா இப்போ இதோட நியூமரேட்டரோட ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டரோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா. இப்போ எல்சிஎம் ஹச்சிஎஃப்னா என்ன, சின்ன நம்பர், இது பக்கத்தில் 2 நம்பராக டிவைட் ஆகுதான் செக் பண்ணோம், எல்லாத்தாலும் டிவைட் ஆகும். அப்போ இதான் ஹச்சிஎஃப் வேல்யூ முடிஞ்சிச்சு. ஹச்சிஎஃப் எல்சிஎம் அமிச்சுன்னா பெரிய நம்பர் எல்லா டேபிளையும் வருதான் செக் பண்ணும். 3வது டேபிளில் வரும், 7வது டேபிளையும் வரும், 27வது டேபிளையும் வரும். 3 27 81. அப்போ வந்து கண்டிப்பாக என்னது 81ங்கிறது எல்சிஎம். டேட்டா போடலாமா, ஹச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் 2/81 அப்படிங்கிறது ஆன்சர். 2/81 ஆன்சர் பி, பாம்பே. இது 11th கொஸ்டின். கொடுத்துருக்க டேர்ம் என்னது ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 9a² b² 18 6 அந்த மாதிரி எழுதிக்கோங்க. a கொடுக்கல, b² c² 27 a² b கொடுக்கல c². இதுல மீ போவா ஹச்சிஎஃப் தானே கேட்குறாங்க. இப்போ ஹச்சிஎஃப்னா காமனாக இருக்கும், இது இல்லை எடுக்க முடியாது, இதுல ஒரு டேர்ம் இல்லை எடுக்க முடியாது, இங்கேயும் ஒரு டேர்ம் இல்லை, அப்போ லெட்டர்ஸ் எதுவுமே வராது. காமனாக இருந்துச்சு அப்படின்னா லெட்டர்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 3 நம்பருக்கு மட்டும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். 9 18 27 27 சின்ன நம்பர் இது 9. இது 2 நம்பரால் டிவைட் ஆகும் செக் பண்ணணும், கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஆன்சர் என்ன, 9 தான் ஆன்சர்.
ஆன்சர் ஏ. 12th கொஸ்டின். HCF ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9. இது அல்ஜிப்ரா டைப்பாக சொல்லுவாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு 4 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்பா. a ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா a ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணோம்னா 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும். ரெண்டையுமே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4ab வரும். ஓகேவா? அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி a மைனஸ் பி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 5 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் இன்னும் ஒரே ஃபார்முலா a கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் பி ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா செஞ்சாலும் மோஸ்ட்லி சால்வ் பண்ண முடியும்பா. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாமா? பிங்கிறது 9 வச்சுக்கலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் தானே 9. இப்போ இதை எழுதணும்னா என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 வருமா? இதை இங்கே எழுதிக்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. இதுதான் அப்படி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x, அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ். இது எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 6x இதானே கொடுத்துருக்காங்க. இப்போ எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். கரெக்டா? இந்த இதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மட்டும் வச்சுக்கலாமா? இப்போ டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஃபார்முலா எடுத்துக்கலாம். தனித்தனியாக கூட பிரிச்சுக்கலாம். இப்போ நியூமரேட்டர் பிடிச்சோம் சொன்னால் நியூமரேட்டரில் என்னலாம் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3, இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 3. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், 2 டேர்ம் தான் நியூமரேட்டர். டினாமினேட்டரில் 4,8. என்ன கேட்டிருக்காங்க? HCF ஃபார்முலா என்ன? இதை எரேஸ் பண்ணிடுறேன், கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. HCF ஃபார்முலா என்ன? ஃப்ராக்ஷனில் HCF ஆஃப் நியூமரேட்டர், இங்கே டினாமினேட்டர், இங்கே LCM வரும். அவ்வளோதான் ஃபார்முலா. இப்போ நியூமரேட்டரோட HCF கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டரோட LCM கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டு HCFனா காமனாக இருக்கிறது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 தான் காமனாக இருக்குது. LCMனா என்ன? LCMனா பெரிய நம்பர் பக்கத்தில் ஒரு டேபிளில் தான் செக் பண்ணும் வருது. அப்போ டேரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 divided by 8. x plus 3 divided by 8. Answer x plus 3 divided by 8 போட்டுக்கோங்க. Thirteenth question. இது வந்து இப்படி இல்லை. x power n plus 1 x power n plus 2. இதோட HCF வேல்யூ என்ன கேட்குங்க? HCF என்ன? சின்ன வேல்யூ. அப்போ இதான் ஆன்சர், எக்ஸ் பவர் n. வேற எதுவுமே இல்லை. n பதிலாக 1ன்னு போட்டால் இங்கே எக்ஸ் பவர் 1 வருமா? 1 + 1 எக்ஸ் பவர் 2, 1 + 3 2 எக்ஸ் பவர் 3. மூணுலேயுமே சின்ன வேல்யூ இது 1 தான். அப்போ அதான் எக்ஸ் பவர் n தான் ஆன்சர். இதுவும் அதே மாதிரி தான். a (3 - 1) a இது இல்லை, a³ - 1 a² - 1. இதை பிரித்து எழுதி HCF தான் கேட்குறாங்க.
ஹச்சிஎஃப்னா என்ன முதல்ல பிரித்து எழுதிக்கலாம். அல்ஜிப்ரா டைப்பை ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னப்பா? ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் தானே ஃபார்முலா. அதுக்கடுத்து இங்கே பிரித்தோம் சொன்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்போ ஹச்சிஎஃப் அப்படின்னா காமனாக இருக்குது. இதில் ஏ மைனஸ் பி காமனாக இருக்குது. ஏ மைனஸ் பி இங்கே பிக்கு பதிலாக 1. அப்போ வந்து ஏ மைனஸ் 1 அப்படிங்கிறது ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளானது. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே தேவையில்ல. இப்போ 48 96 523. இப்போ 48 ஃபர்ஸ்ட் நம்பரே வந்துருச்சு. அப்போ 48 அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆப்ஷன் செக் பண்ணுங்களேன். ஆப்ஷன்ஸில் 48 மடங்காக தான் இருக்கணும். கண்டிப்பாக ஹச்சிஎஃப் பண்ணது 48 மடங்காக தான் இருக்கணும். 48 இருக்கலாம், இல்லை 47 மடங்காக இருக்கலாம். 47 மடங்காக 96. கண்டிப்பாக 47 கீழே இருக்காது. அப்போ வந்து 44 வராது. அப்போ இந்த 3ல் ஏதாவது 48 இருக்கலாம், இல்லைன்னா இந்த 2ல் ஏதாவது ஒன்று. 48 ஹச்சிஎஃப்ல வந்துச்சுனால என்னதான் ஃப்ராக்ஷன் அமைச்சுன்னா ஒரு மடங்காக தானே இருக்கணும். அப்போ 48 மல்டிப்ளை பண்ணால் 96 இருக்கலாம், இல்லை அப்படின்னா கம்மி பண்ண அமைச்சுன்னா 48ல் பாதி 24 இருக்கலாம். இது ஏதாவது இருக்கா? அப்போ இதுவும் வராது, இது வராது. டேரக்டாக ஆன்சர் 48 எடுத்துடலாம். இரண்டு எண்கள் மீச்சிறு பொது வகையன் 2079, மீப்பெரு பொது வகையன் அதாவது எல்சிஎம் வந்து 2079. அதோட ஹச்சிஎஃப் வேல்யூ 27. அதில் ஒரு நம்பர் n1 = 189. இன்னொரு என்ன ஃபார்முலா என்ன? n1 × n2 = l × h. n1 எவ்வளோ? 189. n2 நமக்கு தெரியாது. எல்சிஎம் 2079, ஹச்சிஎஃப் 27. எல்லாத்தையும் அடிக்கலாமா? இது கண்டிப்பாக 3 அடியாகும். 9 3 27. இது 6 3 18, 3 3 9. அகைன் 3 அடியாகும் 3. இது 2 3 6, 1 3 3, 1 3 3, 7 3 27. இப்போ n2 இதை 7 அடிக்கலாம். இங்கே 7 இருக்கு. 7 அடிச்சோம்னா 1 7 7, 2 7 14, பேலன்ஸ் 6 7, 9 63, பேலன்ஸ் 4 9, 7 49. அப்போ ஆன்சர் 297 அப்படிங்கிறது ஆன்சர். 4ல் 3 டேட்டா கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இது எண்களின் மீப்பெரு பொது காரணி மீச்சிறு பொது மடங்கு முறையே 12 144. இதே தான். n1 ஃபார்முலா என்ன? n1 × n2 = l × h. n1 என்ன? 36. மற்றொரு என்ன கேட்காங்க? n2 என்ன? எல்சிஎம் 144, ஹச்சிஎஃப் 12. கண்டிப்பாக 12, ஒரு 12 12, 3 12 36, 1 3 3, 4 3 12, பேலன்ஸ் 2 4, m 3 24. ஆன்சர் 48. இதுல முதல் 10 எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது? இப்போ முதல் 10 இயல் எண்கள் ஆரம்பிச்சுன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1ல இருந்து 10 வரைக்கும் வகுக்கக்கூடிய மீதியின்றி வகுப்படைய சிறிய எண் 10ங்கிறது கண்டிப்பா எல்லாரும் மேல பேஸ்ல இருந்து வாங்க. 10ங்கிறது ஒரு நம்பர் 10ஆல வகுப்பட ஆரம்பிச்சு லாஸ்ட் நம்ம இதில் முடியும், 0ல முடியும். டிவிசிபிலிட்டில பார்த்துருப்போம். அது 9 அப்படின்னு சொன்னா இப்போ எல்லா நம்பரும் 10ஆல வகுப்படும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. 9ன்னு பார்த்தா எல்லா நம்பரையும் கூட்டி டிவைட் பை 9ஆல வகுத்துனா வகுப்படும். இது எல்லாத்தையும் கூட்டுமா? 8 11 வருது. அப்போ இது வகுப்படாது. இது எல்லாத்தையும் கூட்டினா 9, இது வகுப்படலாம். இதுவும் வகுப்படாது, 8 தான் வருது. 7 இது வராது. அப்போ இதான் ஆன்சர். அப்படி எடுத்துலாம். மீதியின்றி வகுப்படன்னு கொடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான நம்பர் 2 அப்படின்னா எல்லாத்தையுமே செக் பண்ணும். 3 எல்லாத்தையும் செக் பண்ணும். 9 அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எல்லா நம்பரும் கேன்சல் ஆகிடும். அப்போ 9ஆவது செக் பண்ணால் ஈஸியாக நமக்கு இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான்பா. a m⁻1, m⁻2, m⁻3. இதோட எல்சிஎம் என்ன? பெரிய நம்பர். அப்ப a m⁻3. இருபதாவது கொஸ்டின். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டாக கேட்கலாம். மீச்சிமானது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட டேஷா இருக்காது. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா, 3 6 9. ஓகேவா? மீச்சிமான எல்சிஎம் கொடுக்கப்பட்ட நம்பர்ல பெரிய நம்பரை விட என்னவா இருக்காது அப்படின்னு கேட்காங்க. இப்போ இந்த நம்பர் அப்படின்னா இதை விட சின்ன நம்பரா இருக்காது, இதை விட பெரிய நம்பரா இருக்கலாம், இல்ல சமமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அதோட மடங்கா இருக்கலாம். எப்பவுமே எதுவா இருக்காது, குறைவா மட்டும் இருக்காது. அப்ப ஆன்சர் டி. ஓகேவா? இந்த டிஸ்பாச் டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா உங்க டீடைல்ஸ் சொல்லுவாங்கப்பா.
ஃபர்தராக அடுத்த டிஸ்கஷனில் அடுத்த டாபிக் ஆனது பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. Yeah.